அதாவது அந்த பணக்காரனை வந்து அந்த ஏழை பொண்ணோட அம்மா வந்து வீட்டு விட்டு போன்னு சொன்ன உடனே இவன் வேதனையோட மனசு கஷ்டப்பட்டேன். அந்த பணக்கார பையன் என்ன பண்ணிட்டான்னா, சரி இனிமேல் இவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, நம்ம ரோடு ஓரமாக போய் இப்போ அந்த பொண்ணு வந்துச்சுன்னா பார்த்து அந்த பொண்ணுக்கிட்டே பேசுவோன்னு போகிறான். அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரோடு ஓரமாக ஏதோ காய்கறி வாங்கிறதுக்காக வருது. அந்த முதல்ல எஸ்கூஸ் மீ கொஞ்சம் பாருங்கள் என்ன அப்படின்னு கேட்டது. எங்கள் அம்மா தான் உங்களை வேறு சொன்னாங்க, பேசக்கூடாது சொன்னாங்க, திருப்பி இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு. உங்களை நான் சின்சியராக லவ் பண்ணுறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு முடியாது, நீங்கள் உங்கள் வசதியானவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் காலை விழாத குறையாக கெஞ்சி கேட்குறான் அந்த பணக்கார பையன். அப்பயும் அந்த பொண்ணு ஏற்றுக்கிறதே இல்லை. சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக கோச்சின்னு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் அதே மாதிரி பார்க்குறான். திருப்பின்னு வரான் அந்த பொண்ணு மார்க்கெட்டுக்கு எங்கே போகிறதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்குது. அதாங்க ஒரு காற்றடிக்கும் போதே தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு புரியல. ஒரு ஏழை பொண்ணு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துடணுன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் கடைசி வரையும் ஏழையாகவே வாழ்ந்துக்கிறேன்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. ஏன் ஒரு ஏழை பொண்ணு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழக்கூடாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்களும் வசதியாக வாழக்கூடாதா? ஏழையாக தான் வாழணுமா, பணக்கார வாழக்கூடாதான்னு சொல்லிட்டு இந்த பணக்கார பையன் சொல்கிறான். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் பணக்காராக வாழ்ந்துக்கிறோம். திடீர்னு பணக்கார வேறு ஒருத்தவங்க காசை வச்சு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் எங்களுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இத்துடன் இந்த கதையை நிறுத்த போகிறோம். பாய்.